பொன்னியின் செல்வன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வழங்கும் அமரர் சாண்டில்யனின் கடல் புறா ஒலிப்புத்தகம். கடல் புறா நாவல் பற்றி அதன் ஆசிரியர் அமரர் சாண்டில்யன் அவர்களின் உரையிலிருந்து. முதலாம் குலோத்துங்கனாக முடிசூடிய அனபாயன் கிபி 1063 வருஷத்திலிருந்து 1070 வருஷம் வரை ஸ்ரீவிஜய சாம்ராஜ்ய அரியணைக்கு நடந்த போட்டியை தீர்ப்பதிலும் அங்கு அமைதியை நிலைநிறுத்துவதிலும் ஈடுபட்டிருந்தார். 1077 வருஷத்தில் தமிழர் தூது கோஷ்டி ஒன்று சீனாவை அடைந்தது. பழம் தமிழர்கள் கடல் கடந்து செல்வதும் அந்நாடுகளின் வாணிபத்தில் மட்டுமின்றி போர்களிலும் கலந்து கொள்வதும் சர்வ சகஜமாக இருந்தது என்பதை அறிந்தேன். தமிழர் பரம்பரை எத்தனை வீர பரம்பரை, எத்தனை நாகரிகம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது, எத்தனை அபாயங்களை தமிழர்கள் சமாளித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெளிவாக தெரிந்தன. இந்த அறிவையெல்லாம் எனது வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அந்த ஆசையின் விளைவுதான் கடல் புறா. பொன்னியின் செல்வன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வழங்கும் அமரர் சாண்டில்யனின் கடல் புறா ஒலிப்புத்தகம்.